எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. பயப்படாம எப்படி சார் இருக்கிறது? எங்களுக்கு தான் ஒன்றா சத்தியா இருக்கு, நாங்களாம் தைரியமா இருப்போம். இப்ப சத்தியாவுக்கு பிரச்சனைங்கும் போது எங்களால பயப்படாம இருக்க முடியல சார். சத்தியா எங்களாம் எவ்வளவு பண்ணிருக்கு தெரியுமா? சத்தியா எல்லாம் நாங்க யாருமே இன்னைக்கு இல்லை சார். இப்படி கண்ணு முன்னாடியே இருக்கிறது எங்களால பார்க்க முடியல சார். யார் சார் இப்பெல்லாம் நடக்குது? ஜானகி, 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 பாருமா ஜானகி. ஜானகி, என்னாச்சு ஜானகி? என்னாச்சுமா? என்னன்னு தெரியலங்கத்தா, ஒரே படபடன்னு வருது. ஹலோ ஹலோ, சொல்லு. அக்கா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா அம்மாட்ட கொடுக்கா, பேசணும். அம்மா கிட்ட அப்படி என்ன பேச போற? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லைக்கா, அது வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதான் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் எதாவது இருக்கான்னு கேட்கலான்ட்டு. விடுக்கா, நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன இது? ஏதோ சொல்லணும்னு வந்தான், டக்குன்னு பேச்ச மாத்தி சிலிண்டர்னு கேட்டு அப்புறம் அவனே போனை கட் பண்ணிட்டான். என்கிட்ட எதுக்காக மறைக்கணும்? மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னவா இருக்கும்? ஏதோ தப்பா நடக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தலையில ஸ்ட்ராங்கா அடிபட்டதுனால மூளையில பிளட் கிளாட் ஆயிருக்கு. இப்போ அந்த பொண்ணு சீரியஸ் கண்டிஷன்ல வேற இருக்கு. பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். இதில் அவங்க அம்மா சைன் பண்ணணும். ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி சைன் வாங்காமல் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் அவங்கள வர சொல்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. சரிங்க டாக்டர். ஏங்க சொல்லுங்க, சொன்னீங்களா சொல்லியா? இல்லை சார், கால் பண்ண லாட்ரி செவல்னு வருது. இப்போ கால் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க தெரியுமா? எமர்ஜென்சி புரியாமல் நீங்கள் பாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்து கையெழுத்து போட்டதான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன், சொல்லலை, நாட் ரீச்சபிளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னங்க இதெல்லாம் வேலைக்காவது. அவங்க அம்மா நம்பர் என்கிட்ட சொல்லுங்க, நானே ஃபோன் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க. இல்லை சார், நானே கால் பண்ணி சொல்லிடுறேன். எதை பத்தி யோசிக்காம அம்மாக்கு கால் பண்ணுடா. போன் திவ்யாக்கு எடுத்தாலும் உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறா. இதுலதான் எல்லா உண்மையும் வெளில வரணும்னா யாராலடா மாத்த முடியும்? என்ன திவ்யாக்கா தங்கச்சா சத்யான பிரபு சாருக்கு தெரிய போகுது. அவ்வளோதான், தெரியட்டும். நமக்கு சத்யாவோட உயிர் தாண்டா முக்கியம். சத்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஐயோ,
இப்ப என்னடா பண்றது? அம்மா வந்து கையெழுத்து போட்டாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? அதுதாங்க கால் பண்ணேன். கொஞ்சம் அம்மா வர சொல்லுங்க. யாரடி போன்ல? யாரடி போன்ல? அது அது வந்து என் ஃப்ரெண்ட் பாட்டி. இவ ஃப்ரெண்டு எதுக்கு ஜானகி நம்பருக்கு கூப்பிட்டா? யோசிக்கலாம் டைம் இல்லை டாக்டர். நீங்க யோசிக்க ஒவ்வொரு நிமிஷமும் சத்யா உயிருக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் டாக்டர், சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்க எங்க கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன். நீங்க இவ்வளவு சொல்றதுனால இந்த ஆபரேஷனை பண்றேன். ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா டாக்டர், என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஓகே. நிஜமாவே சத்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒன்றும் சீரியஸ் இல்லையே? தெரியல, ஆனா இன்னும் சாகல. உன் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி யாரோ மாதிரி பேசுற? ஆமா, தங்கச்சி. ஓடி. அவ இது வரைக்கும் தங்கச்சியா இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்கா? இல்ல எங்க அம்மாக்கு தான் என்ன பண்ணிருக்கா? ஊருன்னு ஊரை கட்டிக்கிட்டு அலைஞ்சா கடைசியில இப்படிதான் நடக்கும். அமுல் பேபி எனக்காக வெயிட் பண்ணிருப்பான்டா. அவனாண்ட என்ன கூட்டின்னு போங்கடா, நான் பார்க்கணும்டா. உனக்கு உடம்பு நல்லா போட்டோம், நான் கூப்பிட்டு போறேன். அமுல் பேபி என்ன பார்க்கணும்டா. சார், யார் சார் அந்த அமுல் பேபி? பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் இருக்கும் போதே கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா கான்சியஸ் போயிடும். கூட்டு வரேங்க. கவலைப்படாத சத்யா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சார், எங்க சார் போறீங்க? சத்யா கண்ணு முடிச்சதுலேருந்து உங்களை தான் சார் கேட்டுட்டு இருக்கு. உங்க பேர் சொல்லி தான் சார் கூப்பிட்டு இருக்கு. வாங்க சார், வந்து சத்யாவை பாருங்க சார். சத்யாட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க சார். நான் வரலங்க. அவங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் பேசணும். அவங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க போங்க, போய் பேசுங்க. சார், இவ்வளவு தூரம் கூடவே இருந்து எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு தடவை சத்யாவை பார்க்கறதுனால ஒன்னும் ஆயிடாதடா. வாடா. சத்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன் நினைக்கிறேன். இனிமேல என்ன காக்க வைக்காது. சாகிறதுக்கு முன்னாடி உன் முடிவை சொல்லிடு.
ரவுடி பேபின்னா தைரியமான பொண்ணு. எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே இல்லை. அவங்க ரொம்ப தைரியமானவங்க. இப்போ அவங்க எங்க காண போயிட்டாங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த அழுமுஞ்சி ரவுடி பேபியை எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்க காதலும் தைரியமும் கண்டிப்பா உங்களை என்கிட்ட கொண்டு வரும். I love you, Rowdy baby. ஹாய் பாலா. பேபி சொல்லு. அது வந்து பாலா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நேற்று வரைக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன அம்மா இப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு பாலா? அது வந்து பேபி, பெங்களூரில் பெரிய பிஸ்னஸ்மேன். அவரோட ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணா அவர் பேரில் இருக்க 4 கம்பெனியும் எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் உன்னை விட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா கம்பல் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி, எனக்கு எந்த கம்பெனி தேவையில்லை, என் திவ்யா மட்டும் போதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். என்ன, எங்கள் அம்மா பணத்தை பார்க்குறாங்க, நான் மனசை பார்க்குறேன். ஐயோ பாலா, அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்லிடாத. பணமும் முக்கியம். ஆமாம் பேபி, ஆமாம், பணம் முக்கியம்தான். என் பேரில் 7 கம்பெனிஸ் நான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவை தூக்கி போட்டு உன்னை கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேபி. நீ என்ன சொல்கிற? என்ன சொல்றதுன்னு புரியல பாலா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஓகே பேபி, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் ஏமாந்தேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் தெரியும் யார் ஏமாறுறாங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு திவ்யா கூட நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாண தேதி கூட குறிச்சாச்சு. அது தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே சத்யா கிட்ட ஐ லவ்னு சொன்னா என்னடா அர்த்தம்? வேற வழி இல்லாம சொன்னேன்டா. அவ்வளோ சீரியஸா சத்யா ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது நான் அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்க மனசை வெறுத்து இதுக்கப்புறம் ஏன் நான் உயிரோடு இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா மனசு வருத்தத்தோடு போகக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க எவ்வளோ சந்தோஷமானாங்க. அந்த தைரியமே நம்ம சத்யாவை க்யூர் பண்ணிடும். நம்ம ரவுடி பேபி க்யூர் ஆன மட்டும் போதுண்டா. அவங்க சந்தோஷமா இருந்தால் போதும். புரியுதுடா, நீ எந்த சிச்சுவேஷன்ல லவ் சொல்லியிருக்க, ஏன் சொல்லியிருக்கேன்னு இப்ப புரியுதுடா. உனக்கு புரிஞ்ச மாதிரி சத்யாவுக்கும் ஒரு நாள் புரிய வைப்பேன். சிஸ்டர், ஏ நெகட்டிவ் பிளட் சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் டாக்டர். ஹேபி நெகட்டிவ் ரொம்ப ரேருங்கிறதுனால ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்காங்க டாக்டர். ஓகேம்மா, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிரபு, பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, இமிடியேட்டா வேணும். உங்க சைடு முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணுங்களேன். ஷூர் டாக்டர். கொஞ்ச நேரத்துல ஐசியூல இருந்து மாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. ஓகே? இவன் எதுக்கு கூப்பிடுறான்?
ஒருவேளை நம்மள பாத்திருப்பானா? யாருடி? பிரபு. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு உங்களோட பிளட் குரூப் தான். கொஞ்சம் பிளட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி, அதான். அவன் ஃப்ரெண்ட் இல்ல, லவ்வர்னு சொல்லு. ஹலோ திவ்யா, நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேங்க. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அத்தி வரதரை பார்க்க நானும் அம்மாவும் வந்திருக்கோம். நாளைக்கு காலையில நான் சென்னையில ரீச் ஆயிடுவேன். வேணும்னா நாளைக்கு வந்து தரவா? நாளைக்கு இல்லைங்க, இப்போ வேணும், ரொம்ப அர்ஜென்ட். நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு கால் பண்ணேன். சரி, ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே வேற எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கிறேன். சார், என்ன சார், எதுவும் பிரச்சனையா? அது சத்யாவுக்கு பிளட் வேணும்ல, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் கிடைக்கல. சார், இப்போ என்ன சார், சத்யாவுக்கு பிளட் வேணும், அவ்வளோதானே? இதுக்கு ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக வரீங்க? விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். என்ன விஷயம்? இவங்களாம் சத்யாவுக்காக பிளட் கொடுக்க வந்திருக்காங்க. மேம், சத்யாவுக்காக என் உயிரை கொடுக்க ரெடி மேம். என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. சிஸ்டர், நான் பிளட் தரேன், என் பிளட் எடுத்துக்கோங்க. என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க சார். சார், பாத்தீங்களா சார், சத்யா கொண்டு எவ்வளவு பேர் துடிச்சு போய் ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்கன்னு. இங்க யாரும் காசுக்காலாம் வரல சார், சத்யாவுக்காக மட்டும் வந்திருக்காங்க. நம்ம பண்ற நல்ல விஷயம்லாம் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் திரும்ப வரும்னு நான் புக்ஸில் தான் படிச்சிருக்கேன். ஆனா எல்லாமே உண்மைன்னு இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க. சுஜி, ஓ பாசிட்டிவ். உங்க பேர் சொல்லுங்கயா. அமல்ராஜ் மேடம், ஏ பாசிட்டிவ் குரூப் மேடம். பாத்தியாடி, நீ சத்யாவுக்கு அக்கா, ஆனா உனக்கு தங்கச்சிக்கு ரத்தம் கொடுக்கணும்னு மனசு வரல. யார் யாரோ சத்யாவுக்கு பிளட் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க பாரு. சத்யாவுக்கு நீ மட்டும் அக்கா இல்ல, உன்னை விட பாசத்தை காட்டுறதுக்கு எத்தனையோ பேரு அக்கா ஸ்தானத்துல வந்திருக்காங்க. பாரு, நல்லா பாரு. டாக்டர், இப்போ சத்யா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. அவங்க எப்போ நார்மல் ஆவாங்க? வருமானு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட்ல அவங்க மூளைக்கு போற இரத்த குழாயில த்ரோம்போசிஸ் ஹெமரேஜ் பாதிக்கப்பட்டதுனால அன்கான்சியஸா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான். சத்யா பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அமுல் பேபி வந்திருக்கார் சத்யா, அவர்கிட்ட பேசு சத்யா. சத்யா, எந்திரி சத்யா. சத்யா, பாரு சத்யா.
சத்யா கண்ணு முழிச்சு பாரு சத்யா. சத்யா எந்திரி சத்யா. பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சத்யா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் சார் எங்களுக்கு புரியுது. இத போய் நாங்க லவ்னு தப்பா நினைச்சிட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். நீங்க சத்யாவை ஃப்ரெண்டா தான் பாக்குறீங்கன்னு தெரியாம உங்களையும் சத்யாவும் சேர்த்து வைக்க ரொம்ப ஆசைப்பட்டோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் சார் எங்களுக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்ல, நான் பண்ணது தப்பு தான். அவங்க கிட்ட எல்லாம் உண்மையும் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சத்யாவும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். எப்படியோ சார் எங்க சத்யாவை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்தீங்களா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஃப்ரெண்டா சத்யாக்கு என்ன செய்யணுமோ அதான் செஞ்சேன். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து என்னால சத்யாக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ப்ராமிஸ். அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும். உடனே நான் கூட்டிட்டு வந்துருவேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சத்யா நல்லாயிடுவா. நான் அம்மா கிட்ட சொல்ற வரைக்கும் நீங்க சத்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாலும் சத்யா ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. தப்பி தவறே நீங்க சத்யாவை பத்தி சொல்லி அம்மாக்கு பிரஷர் வந்து ஏதாவது ஆயிட போகுது. நாங்கள் எதுக்கா சொல்ல போகிறோம்? அம்மா மேலே எங்களுக்கும் அக்கறை இல்லையா என்ன? நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போக்கா. டேய், சத்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்கடா. பார்த்துக்குறோக்கா, நீ போக்கா. நான் வரேன். சரிக்கா, பார்த்து போக்கா. சத்யா மேல உனக்கு பாசமே இல்லைன்னு எத்தனையோ தடவை நான் உன்னை திட்டியிருக்கேன். ஆனா வெளியில நீ பாசமே இல்லாத மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள சத்யா மேல இவ்ளோ பாசமா இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு. பாசமும் இல்ல, ஒரு பாயாசமும் இல்ல, எல்லாம் நடிப்பு. எந்த பிரச்சனையும் இல்லாம என் கல்யாணம் நல்லபடியா முடியணும்னா பிரபுவுக்கு எதுவும் தெரியக்கூடாது. சத்யா வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, நான் வரவும் விட மாட்டேன். இப்பதான் அத பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஐயோ, சத்யா மிஸ் ஆயிடுச்சா? இந்த தடவையும் மிஸ் ஆயிட்டாளா? எதுக்கு மாமா இப்ப பாட்டில் போட்டு உடைச்சீங்க? ஏய், அந்த சத்யா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மிஸ் ஆயிட்டே இருக்கா. சத்யாவை வெட்டலான்னு வரும்போது கார் அடிச்சு தூக்கிடுச்சான். சத்யாவை இப்ப உயிர் போற நிலைமையில ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, மிஸ் ஆனது பிளானா பிராந்தியா? சத்யாவுக்கு ஆக்சிடென்டா? அதுவும் உயிர் போற நிலைமையில இருக்காளா? ஆமாங்க மாமா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? சத்யாவை ஆளு வச்சு தூக்குனா என்ன, ஆக்சிடென்ட் ஆனா என்ன, அவ சொத்தம் சரிதான். ஏய் மாமா, உள்ள இன்னொரு ஃபுல் பாட்டில் இருக்கு, போய் எடுத்து வாடி. சத்யா சாக போறத செலிப்ரேட் பண்ணுவோம். சத்யாக்கா, கதிர் வந்திருக்கேன்க்கா. சத்யாக்கா வீட்டுல இருந்து அம்மா பாட்டி யாருமே காணமேடா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, சொன்னா பிரஷர் ஜாஸ்தி ஆகும்னு, அதனால தான்டா சொல்லல. என்னடா, நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுனா முதல்ல வந்து நிக்கிறது சத்யாக்கா தானடா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அது தனியா கிடக்குது, பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா? அவளை பார்த்து அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான்
அதோட இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் அவ பிறந்த நாளுக்கு நான் செஞ்சு கொடுக்குற அவள் பாயசத்தை சாப்பிட்டு அப்படியே அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பா. அதான் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு இந்த பாயாசத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் அத்தை. சரி, நீ சொல்றது கரெக்ட் தான் ஜானகி. எனக்கும் என் பேத்தியை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்லடி, சத்யாவை பார்க்க. சத்யாவியா? எதுக்கு? அவ பிறந்த நாளைக்கு ஜானகி அவல் பாயாசம் செஞ்சிருக்கா. அதை கொடுத்துட்டு வரலான்னு தான் போறோம். நீ வீட்டை பார்த்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஐயோ, என்ன இது? சத்யா வெளியூருக்கு போயிருக்கா. உங்களுக்கு தெரியாதா? பிறந்த நாள் அதுவும் அவ எங்கேயும் போக மாட்டாள. ஓ, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் இப்பதான் சத்யாவோட ஷெட்டுக்கு போயிட்டு வரேன். அவளுக்கு நம்ம சேட்டு ஏதோ வேலை கொடுத்தாராம். வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான்னு மாக்கா தான் சொன்னான். அதனால நீங்க போறதே வேஸ்ட். நீ சொல்றத நம்ப முடியல. இங்க பாருங்க பாட்டி, நீங்க எப்ப பார்த்தாலும் என் மேல டவுட்டாவே இருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மாக்கா கிட்டயே ஃபோன் பண்ணி கேளுங்க. சொல்லுங்க பாட்டி. டேய், சத்யா எங்கடா? அது வந்து சத்யா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கு பாட்டி. உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லுச்சே, சொல்லையா? இல்லடா, அவ ஏதாவது ஃபோன் பண்ணா நான் பேச சொன்னேன்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி. பிரபு பிரபு, உனக்கு கல்யாண தேதியை குறிச்சிட்டோம். செப்டம்பர் 12. உனக்கு ஓகே தானே? அமல் பேபி. சத்யா, நீங்க எப்படி இங்க? ஆஸ்பத்திரியில விட்டு வந்துட்டா. அப்படியே ஒன்று விட்டு போயிடுவேன் நினச்சிட்டேன் அமல் பேபி. அப்படி இல்லை, எனக்கு புரியலங்க. நீ ஆஸ்பத்திரியில என்ன விட்டு வந்துட்ட. ஆனால் என் மனசுலாம் உன்னையே தான் தேர்ந்துச்சு. உனக்கும் அப்படிதான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை பார்த்துன்னு போகலாமேன்னு யாருக்குமே தெரியாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டேன். அமல் பேபி, அடிப்பட்ட என்ன உன் மடியில படுக்க வச்சு கார்ல கொண்டு வந்துருந்த. அப்ப நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதை பார்த்த அடுத்த நிமிஷமே அப்படியே உன் மடியில செத்தலாம் போல தோணுச்சு. என்னங்க? அப்புறம் நீ ஆஸ்பத்திரியில் என்னாண்டு வந்து லவ் சொன்னப்போ இதுக்காக தானே இவ்வளோ நாளா காத்து நிறேன். நான் இவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாதுன்னு என் உள் மனசு அப்படியே அடிச்சுக்கிச்சு. எப்படியாவது நீ என்னை காப்பாத்திருவேன்னு நம்பின. ஆனா பாதி ராத்திரில கண்ணை திறந்து பார்த்தப்போ நீ என் பக்கத்துல இல்ல. வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால அங்க இருக்கவே முடியல. கிளம்பி வந்துட்டேன். என்னை ஏமல் பேபி தனியா விட்டுட்டு வந்த. அது தனியா? என் உடம்பு ஆஸ்பத்திரியில இருந்தாலும்
மனசு முழுக்க உன்னதான் தேர்ந்தெடுத்தது தெரியுமா? உன் கூடவே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இத்தனை நாளா அவ்வளோ கஷ்டத்தையும் நான் தாங்கி நின்றேன். நீ என் பக்கத்திலே ராமல் பேபி, எனக்கு அது போதும். கண்டிப்பா இருப்ப. எந்த மருந்து மாத்திரையும் எனக்கு தேவையில்லை. நான் குணமாயிடுவேன். என்னை விட்டு போகாத அவள் பேபி. இல்ல, என் கூடவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவள் பேபி. பேபி மா மா இங்க வாங்க. ஒண்ணு இல்ல சத்யா. டாக்டர் டாக்டர் சத்யா சத்யாக்கு என்னாச்சு? டாக்டர் 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 என்ன பண்றீங்க? ஏன் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் அவுட். எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியே போங்க ப்ளீஸ். வெளியே போங்க. மா போங்கம்மா போங்க. வெளியே போம்மா நீ. படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. என் மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுமா. அவங்க அடிப்பட்ட காயத்தோட நேர்ல வந்து பேசுற மாதிரி கனவெல்லாம் வருதுமா. நான் என் லைஃப்ல இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனது இல்லைம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் வீட்டுக்கே வந்திருக்க கூடாதுன்னு தோணுது. ப்ளீஸ்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. பல்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. போதுமான வரைக்கும் ட்ரை பண்றோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டாக்டர், நீங்களே எப்படி சொன்னா எப்படி டாக்டர்? நாங்க என்ன பண்றது? பேஷண்டோட கண்டிஷன் அப்படி இருக்கு. ஆபரேஷனுக்கு அப்புறம் அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்க பாடியில இல்ல. அதான் பிட்ஸ் வந்திருக்கு. பல்ஸ் ரேட்டை நார்மலுக்கு கொண்டு வர முடியல. இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. ஐயோ